இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மறுபடியும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இந்த மாதத்திலும் கூட சிந்திக்கும்படியாக ஆண்டவர் சமூகத்திலே காத்திருந்த போது ஆண்டவர் என்னோடு பேசின தலைப்பு தேவ சத்தத்தை கேள் என்பது. எபிரேயர் 3 அதிகாரம் 7-8 வசனம் சொல்கிறது, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்திரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாட்களிலும் நடந்தது போலவும் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்பது. ஆண்டவர் நம்மோடு பேச நினைக்கிறார். அவர் பட்சபாதம் பார்க்காத ஒரு தேவன். ஒருவேளை நம்மளுடைய உறவினர்களாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய நண்பர்கள், நம்மோடு பழகுகிறவர்கள் சில நன்மைகள் செய்யவில்லை என்றால் அவர்களுடைய முகமோ அவருடைய வார்த்தைகளோ அவருடைய சத்தமோ மாறிவிடுகிறது. ஆண்டவர் இன்றைக்கு ஒரு வார்த்தையை நம்மிடம் வைக்கிறார். இன்று அவர்கள் நாம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால், அப்போ ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். இன்னும் அதே அதிகாரத்தில் ஒரு வசனம் சொல்கிறது, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுகிறதுக்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கும் இராதபடி நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். அப்போ ஆண்டுடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்றால் முதலாவது நம்மளுடைய இருதயத்தில் கடினம் இருக்கக்கூடாது. அப்போ நம்ம இருதயத்தில் கடினம் இல்லாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்? அவிசுவாசத்தை நம்ம விட்டு அகற்ற வேண்டும். நம்மோடு ஆண்டவர் பேச வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? உலகத்தின் சத்தத்தை விட்டு விலகி நாம் நடக்க வேண்டும். ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டுடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. மனு புத்திரர் மேல் கண்ணோக்கமாயிருக்கிறார். நம்ம என்ன செய்தோம் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஒரு பிரபல ஒரு யூடியூப் சேனலில் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அதில் சொன்னார், சுமார் 1.5 வருடம் கழித்து என்னுடைய மகள் 10th படிக்கிற மகள், அவள் ஸ்கூலுக்கு செல்கிறாள். இன்றைக்கு அவள் காலையிலே எழும்பினது முதல் முடிவு வரை அவர்கள் போட்டிருக்கிறார். அவள் சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால், 1.5 வருஷம் கழித்து இன்னைக்கு தான் சேவல் கூவுற சத்தத்தை கேட்கிறதாக அவர்கள் சொல்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலே நாம் வெளியே செல்லாமல் நம் வீட்டிற்குள்ளாக இருந்து கொண்டிருக்கிறோம். காலையில் எழுந்து அந்த சேவல் கூவுற சத்தத்தை கூட கேட்காத நமக்கு எப்படி தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும்? சில மனிதர்கள் சிலருடைய வார்த்தைகளை கேட்கும்போது ஆண்டவர் எப்படி பேசுவார், அவருடைய சத்தம் எப்படி இருக்கும் என்று அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். இன்றைக்கு அவர்கள் சத்தத்தை நாம் கேட்க ஆண்டவர் பிரயாசப்பட நம்மளிடம் ஆண்டவர் எச்சரிக்கிறார். இன்றைக்கும் இந்த 7 நாட்களிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காத்திருந்து தேவனுடைய சத்தத்தை கேட்டு 7 மனிதர்களை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது இன்றைக்கு பிலிப்பை குறித்து தியானிக்கலாம். பிலிப்பு அவனுடைய ஊழியத்தின் பாதையிலே ஆண்டவருடைய சத்தத்தை எப்படி கேட்டான் என்பது. அப்போஸ்தலர் 9 அதிகாரம் 27 வசனம் சொல்கிறது, அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியனாய் இருக்கிற ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்து. இந்த பிலிப்பு என்பவனுடைய பெயருடைய அர்த்தம் என்னவென்றால் உத்தரவுக்காரன்.
பிலிப்பு அவன் சபைகளிலே விசாரிப்புக்காரனாக வைக்கப்பட்ட 7 மனிதர்களில் ஒருவன். ஆதி அப்போஸ்தலர்களை ஒடுக்கின இந்த சவுல் அவனை ஒடுக்குகிறான். அவன் தப்பி அவன் சமாரியாவுக்கு ஓடி ஊழியம் செய்கிறான். அங்கே ஒரு மனிதனை பார்க்கிறான். அந்த மனிதனோடு பேசி ஆண்டவரை பற்றி அறிவித்து ஞானஸ்தானம் கொடுக்கிறான். அவன் சீமோன் அவன் பெயர். அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கும்? மாய வித்தக்காரன். இப்படிப்பட்ட பிலிப்புவை பார்த்த ஆண்டவர் சொல்கிறார், இங்கே ரதத்திலே ஒருவனை காட்டி, எத்தியோப்பியனை காட்டி அவனோடு போய் பேசு என்று சொல்கிறான். உடனே அவன் கீழ்ப்படுகிறான். ஆண்டோடைய சத்தத்தை கேட்கிறான். போய் அந்த ரதத்தின் அருகே போய் இருக்கிறான். அந்த எத்தியோப்பியன் அவன் கைகளிலே ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தை வைத்து வாசித்து கொண்டிருக்கிறான். அவன் வாசித்து கொண்டிருக்கும்போது அவன் அருகே சென்று, நீ வாசிப்பதன் விளக்கம் உனக்கு தெரியுமா என்று அந்த பிலிப்பு அவனோடு பேசுகிறான். அவன் சொல்ல, எனக்கு யாராவது ஒருவர் சொன்னால் தெரியுமே தவிர இதை பற்றி நான் அறியேன் என்று சொன்ன மாத்திரத்திலே அந்த பிலிப்பு அந்த ரதத்திலே ஏறும்படி எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கேட்கிறான். உடனே அந்த மனிதன் பிலிப்பை அவன் ரதத்திலே ஏற்றி வைக்கிறான். உடனே சொல்கிறான், அவன் வாசித்த ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்திலே அவன் என்ன வாசித்தான் என்றால், அப்போஸ்தலர் 9:32-33 அவன் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருக்கு நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. அவருடைய வம்சம் யாராலே சொல்லி முடியும் என்பதே. இப்போது இந்த வசனத்தை அந்த மனிதன் வாசித்ததை இந்த பிலிப்பு சொல்கிறான். பிலிப்பிடம் கேட்கிறான், இந்த தீர்க்கதரிசி ஏசாயா தீர்க்கதரிசி யாரை குறித்து சொல்கிறார்? தன்னை குறித்தா இல்லை பிறரை குறித்த ஏதோ ஒரு நபரை குறித்து சொல்கிறாரா என்று கேள்வி கேட்கிறான். இப்போது பிலிப்பை பார்த்து அவன் கேட்ட உடனே அவர் சொல்கிறான், இந்த அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கிற சம்பவம் ஆண்டவராகிய இயேசுவை குறித்து சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இயேசு எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார்? நம்மை மீட்க வந்தார், ரட்சிக்க வந்தார். அவர் நம்மளுடைய பாவத்துக்காக அடிக்கப்பட்டார், மயிர் கத்திரிக்க ஒப்பு கொடுக்க அந்த ஆட்டை போல இருந்தார்னு சொல்லி ஆண்டவர் அவருடைய தாழ்மை குறித்து சொல்கிறார். இப்போது அந்த மனிதன் என்ன செய்கிறான்? அவன் அந்த ரதத்திலே அவங்க சென்று கொண்டிருக்கும் போது அங்கே அவன் சொல்கிறான், அந்த தலைவன் அவன் சொல்கிறான், அந்த கதைகளெல்லாம் இயேசுவை குறித்த கதைகளெல்லாம் கேட்டு அவன் பார்க்கிறான், நம்ம தண்ணீர் அண்டையிலே வந்திருக்கிறோமே, எனக்கும் ஞானஸ்தானம் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி அந்த பிலிப்பை பார்த்து சொல்கிறான். உடனே பிலிப்பு சொல்கிறார், அப்போஸ்தலர் 8:37 நீர் முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடையில்லை. அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்கிறான். முழு இருதயத்தோடு நீ விசுவாசித்தா நீ ஞானஸ்தானம் எடுக்கலாம். உடனே அவன் சொல்கிறான். 2 பேரும் இறங்கி அங்கேயே ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள். அப்போது அவன் பார்க்கும்போது பிலிப்பை காணவில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை அறிவிக்க ஒரு மனிதனை அழைத்து, அந்த ஒரு மனிதனுக்காக பிலிப்பு செல்கிறான். ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறான், அவனை இரட்சிப்பின் பாதையில் நடத்துகிறான், அவன் முழுகி ஞானஸ்தானம் எடுக்க செய்கிறான். இன்றைக்கும் கூட நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டுடைய வார்த்தையை சத்தத்தை கேட்கிறோம். எத்தனை பேர் அதற்கு கீழ்ப்படுகிறோம்? இந்த பிலிப்பு கீழ்ப்படிந்ததினாலே ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணி கொண்டார். இன்றைக்கும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை என்னை அழைக்கிறார். ஆண்டுடைய சத்தத்தை கேட்டு நம்மளுடைய உறவினர்கள், நம்மளுடைய நண்பர்கள், நம்மளை சுற்றி இருக்கிற ஒருவருக்காக ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம சொல்ல ஆயத்தமாக இருக்கிறோமா? நம்மோடு ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார். அந்த சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே,
இன்றைக்கு எங்களோடு பேசியிருக்கீங்க. உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய சத்தத்தை கேட்க பல வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசி கொண்டிருக்கிறீங்க. அந்த சத்தத்தை நாங்கள் கேட்டு எங்கள் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்படணும். நீர் எங்களை மீட்க வந்த தேவன் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். மற்றவர்களுக்கு நாங்கள் அறிவிக்கிற ஒரு கருவியாக எங்களை பயன்படுத்துங்க. எங்களுக்கு தந்திருக்கிற பொறுப்பிலே நாங்கள் உறுதியாக இருக்க கிருபை தாங்க. எங்களுடைய சபையிலே நாங்கள் செல்லும் இடத்திலே நாங்கள் உமக்கென்று வாழ எங்களை பக்குவப்படுத்துங்க. நம்முடைய சமூகத்திலே நான் கொடுக்கிறேன், தாழ்த்துக்கிறேன். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமேன். மகிமை